ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தியதற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் இங்கே நிற்பதற்கு சற்றும் தகுதி இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே உங்கள் முன்பாக நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான ஐயாவருக்கும் கோமதி பாஸ்டர்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சங்கீதம் 19:14 இவ்வாறு சொல்லுகிறது, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. அதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளின் ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே விசேஷமாக வாலிபர் ஞாயிறு என்று அனுசரிக்கிறோம். அது மட்டுமல்ல, உலகமெங்கும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நாள், பெந்தெகோஸ்தே திருநாள் என்று இன்று கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். வாலிபர்களுக்கும் பெந்தெகோஸ்துக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் அறிந்ததுதான். சரி, இந்த நாளின் செய்திக்கு நாம் ஆயத்தமாவதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னோடு நீங்க பேசுங்க சுவாமி. வாலிபர்கள் நிறைய பேர், 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் வாலிபர்கள் தான். திருமணம் ஆனாலும் சரி, ஆளானாலும் சரி, 35 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் வாலிபர்கள் தான். அப்போ நாங்கெல்லாம் என்னங்க, நீங்க இதில் கற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஒருவேளை இதில் கூட நீங்க ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கு சற்று வாலிபர்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்தியாவில் கிட்டத்தட்ட 728 மில்லியன் பீப்புள் மக்கள் இருக்கிறார்கள். அதாவது 70% மக்கள் வாலிபர்கள். அதனால அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. 70%. இந்தியாவின் ஜனத்தொகை எவ்வளோ? 143 கோடி. அதுல 70% மக்கள் யார் தான் இருக்கிறாங்க? வாலிபர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால்தான் இந்தியாவை யங்கஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இளமை ததும்பும் தேசம் என்று இந்தியாவை அழைக்கிறார்கள். அதுல 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் 336 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. 15 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் 121 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. 20 34 வயதுக்கு உட்பட்ட 271 மில்லியன் பீப்புள். சரி, உங்க கிராமத்துல எல்லாம் எவ்வளவு வாலிபர்கள் இருக்காங்க? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இங்க 35 கிராமம் இருக்கிறது. இந்த 35 கிராமத்துல எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க? கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும், நீங்க வாலிபர்களை சந்திக்கணும். இந்த திருச்சபை நிரம்பி வழிய வேண்டும் என்றால் வாலிபர்கள் தான் வரும் நாட்களில் இந்த திருச்சபையின் தூண்கள். இந்த திருச்சபையில் வருங்காலத்துல இன்னைக்கு யாரெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறோம், அவங்கதான் இந்த திருச்சபையின் வரும் நாட்களில் தூண்கள். நீங்க நம்புறீங்களா? ஏனென்றால் இயேசு தானே செய்து இருக்க முடியும். ஆனால் அவர் ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு என்ன பண்ணாரு? இந்த உலகத்தையே சந்திச்சார். அவர்கள் யார்? அனைவரும் வாலிபர்களே. ஆகவேதான் வாலிபர்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிற வாலிபர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் ஆண்டவர் பார்வையில். அதற்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஏன்னா யோசேப்பு வாழ்க்கை பாருங்க, தாவீதின் வாழ்க்கையை பாருங்க. எல்லாருமே தங்களுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கை கொடுத்தது. வாலிப நாட்களில ஆண்டவருக்கு வாழ்க்கை கொடுக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் ஆவாங்க. சின்ன வயசுல ஒரு உதாரணம் சொல்லு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எலான் மஸ்க். எல்லாருக்கும் தெரியும்ல, நிறைய சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். எலான் மஸ்க் எல்லாருக்கும் தெரியும். இந்த எலான் மஸ்க் கிட்டத்தட்ட 10 வயது இருக்கும் பொழுது, நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா கார் எல்லாம் தானா போகும், டிரைவரே வேண்டாம், அதெல்லாம் தயாரிக்கிறாரு தான் இந்த எலான் மஸ்க். 10 வயசு இருக்கும்போது, இங்க எத்தனை பேர் 10 வயசுல இருக்கீங்க? 10 வயசு 11 வயசு கை காட்டுங்க பார்ப்போம். நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல. இந்த எலான் மஸ்க் 10 வயசு இருக்கும்போது என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா அவர் என்ன சொன்னாரு? நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். யூ ஆர் வர்த்லெஸ் அப்படின்றாரு. எலான் மஸ்க பார்த்து அவங்க அப்பா சொன்னாரு, நீ ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை, நீ பிரயோஜனமே கிடையாது. உங்களை யாராவது அப்படி சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லி இருந்தாங்கன்னா கை காட்டுங்க. என்ன பார்த்து சொல்லிருக்காங்க, நீ ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லை,
நீ தண்டம், நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? காட்டுங்க, கை காட்டுங்க. 10 வயசு 11 எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கெல்லாம் சாதாரணமா இல்ல, நீங்கெல்லாம் வருங்காலத்தில் எலான் மஸ்க் போல மாற முடியும். ஆமா, கோடிங்னு ஒண்ணு இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் கை கீழே போட்டுங்க. ஐடில போனீங்கன்னா கோடிங்னு முதல்ல கண்டுபிடித்தவர் அவர்தான், எலான் மஸ்க். 10 வயசுலே கம்ப்யூட்டர் கேமை கண்டுபிடிச்சார். அதற்கு $500 அவருக்கு கிடைச்சது. இன்னைக்கு மதிப்பின்படி கிட்டத்தட்ட 40-50 வச்சுக்கோங்களேன். 10 வயசுலயே அவர் என்ன பண்ணாரு? $500 சம்பாதிச்சாரு. அதனால ஒருவேளை நீங்க சாதாரணமா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நீங்க உங்களை பார்க்கும்போது ரொம்ப எல்லாரும் அற்பமா நினைக்கலாம், சாதாரணமா நினைக்கலாம். இன்னொருத்தரையும் சொல்றேன், பெவரிஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? யாருக்கெல்லாம் பெவரிஸ் தெரியும்? சிஎஸ்கே டீம்ல இருக்க கை காட்டுங்க. வெரி குட். அவரை யாருமே வாங்கலையாம். என்னது? அவரை யாருமே வாங்கவே இல்லை. அவர் இன்னொருத்தருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தார். வேற ஒருத்தர் ஆடணும், அவர் அடிபட்டனால இந்த பெவரிஸ் எடுத்தாங்க. அவருடைய பின்னணியம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு பின்னணியம் தெரியும்? பிரவிஸோட பின்னணியம் என்ன? வாலிபர்கள் அமைதியா இருக்கிறீங்க. நீங்க நிறைய இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவரு ஆடு காலத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் போவார். கவனிச்சிருக்கீங்களா தெரியல. நீங்க எல்லாம் ஐபிஎல் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் ஐபிஎல் பார்த்தீங்களா? இந்த பிரவிஸ் என்ன பண்ணுவாராம், ஆடு காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நல்ல அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு. பாஸ்டர்மா சொன்னாங்களே எல்லாரும் முட்டி போடுங்கன்னு. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு? ஆடு காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி முட்டி போட்டு ஜெபம் பண்ண. அவர் ஒரு முறை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். சிறந்த ஆட்டுக்காரன் விருது பெற்றார். அப்ப கேட்டாங்க, பிரவிஸ் இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, எனக்கு கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொன்னார். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட் ஐ எம் ஹியர். ஏன்னா அவர் அவரை வாங்கவே இல்லை யாருமே. அவர் வேற ஒருத்தருக்கு வந்தார். அதே மாதிரி தம்பி தங்கச்சி, நீ நினைக்கலாம் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைதான், நான் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லைதான். ஆனா கர்த்தர் பார்வையிலே நீ விலையேற பெற்றவன். நீ நினைக்கலாம் நான் ஒர்க்லெஸ், நான் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த பிரவிஸ் மாதிரி உங்களையும் ஆண்டவர் ஒரு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. அதற்காக நீங்க சாட்சியா இருக்கணும். விராட் கோலி எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியுமா? விராட் கோலி தெரியாதவங்களே இருக்கா? இந்த விராட் கோலியோட இன்டர்வியூல சொன்னாங்க, நீங்க இதெல்லாம் வின் பண்ணீங்களே, இத்தனை வருஷம் கழிச்சு கப்பெல்லாம் வாங்கினீங்களே, என்னங்க காரணம்? நீங்க அவருடைய இன்டர்வியூ கவனிச்சிங்களா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாரு. கவனிச்சிங்களா? பாத்தீங்களா? எந்த ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் எங்க கொண்டு போறாங்க? கடவுள் கிட்ட தான் கொண்டு போறாங்க. அவ்வளவு பெரிய ஆட்டுக்காரர் அவரு, நிறைய பணம் சம்பாதிச்சாரு. ஆனா அவருடைய ஆட்ட முடிவில் எல்லா கப்பலாம் வாங்கினா அவரோட கேட்கிறாங்க, என்னுடைய வாலிபத்தை நான் கொடுத்தேன். இன்றைக்கு உன் வாலிபத்தை ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தமா? உன்னுடைய வாலிபம் பிரைம் ஏஜ், இதுதான் ரொம்ப முக்கியமான டைம். 10 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் ரொம்ப இந்த வயசுல நீ உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீ கொடுத்தன்னு வையேன், நீ ஏன் விராட் கோலியோட பெரிய ஆளாகலாம், நீ பிரவிஸோட பெரிய ஆளா, எலான் மஸ்கோட பெரிய ஆளா. அப்துல் கலாம்னு ஒருத்தர் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு அப்துல் கலாம்? எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை, ஏரோப்ளைன் ஓட்டணும்னு. சின்ன வயசுல அவரு சாதாரண குடும்பத்துலதான் பிறந்திருக்கிறாரு. நாங்க சமீபத்துல ராமேஸ்வரம் போயிருந்தேன். அவங்க வீடை பார்த்த, ரொம்ப சாதாரணமா இருக்குது அவர் வீடு. ஆனா அப்துல் கலாம் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகுதான் அந்த ஏரோப்ளைன் ஓட்டுவதற்கு அவருக்கு கடவுள் உதவி செய்ய. அவர் சொன்னாரு, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நான் இந்த ஏரோப்ளைன் ஓட்டுறேன்னா என்னோட சின்ன வயசுல, அதனால உங்களுடைய சின்ன வயசுல ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் ஒரு நாள் அதற்கு கண்டிப்பாக நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா, எனக்கு நடக்குமா? எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் வேகமா வாசிக்கணும், மைக் வச்சிருக்கவங்க சத்தமா வாசிங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்து, அதாவது இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இல்ல இல்லையா? எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? சின்ன பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா? நல்லா செட்டில் ஆனோம், நல்லா சம்பாதிக்கணும், வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களே அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க நினைக்கலாம், நான் யோசிச்சதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். எல்லாமே நீங்க யோசிச்சு வச்சது எல்லாருமே தெரியும். நீங்க எனக்கெல்லாம் கடவுள் எல்லாம் தெரியாதுங்க, இந்த அக்கா வர சொன்னாங்கன்னா இன்னைக்கு வந்தேன், இந்த அண்ணன் வர சொன்னாரு நான் இன்னைக்கு வந்தேன். இல்ல தம்பி தங்கச்சி, சகோதரனே சகோதரியே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். சொல்லுங்களேன், நீ யோசிக்கிற, நீ சொல்ல மாட்டோம். நிறைய நேரம் நம்ம வார்த்தையில வெளியில சொல்ல முடியாது. இவங்க கிட்ட சொல்லி என்ன ஆகும்? அதனால மனசுக்குள்ளேயே வச்சுப்போம். உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிவார். நீங்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க யோசித்து இருக்கிறது கூட கர்த்தர் அறிவார். வாசிமா, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க சமீபத்துல ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்க பஞ்சாப் ஹல்லேலூயா சொல்லி கொடுத்தாங்க. இங்க நம்ம மேகலா அவங்க அம்மா இங்க இருக்கிறாங்க. அவங்க ஊர்ல எல்லாம் ஹல்லேலூயா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? இப்ப தூங்குறவெல்லாம் ஏஞ்சிருவீங்க, பாக்குறீங்களா? ரெடியா? என் கூட சேர்ந்து சொல்லணும். அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, ஹல்லேலூயா எப்படி சொல்லணும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு இளம் வாலிபர்களை தாக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நம்பர் 1 என்னென்ன பிரச்சனைகள்லாம் பிள்ளைங்களை தாக்குது? நம்பர் 1 அடிக்ஷன், போதை மருந்துகள். இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்தது, இந்த போதை மருந்து சார்ந்து இருக்கு நவநாகரீக உலகத்திலே சார்ந்த டெக்னாலஜி, தொழில்நுட்ப சாதனங்கள். இதெல்லாம் வாலிபர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு இளம் வாலிபர்களையும் ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருக்கிறது. அடிக்ஷன் டு மொபைல் போன். எது வேணா இருக்கலாம் மொபைல் போன் இல்லாம. இப்போ சர்ச்சில் வந்தா கூட போன் பார்க்கணும்னு தோணுது. சர்ச்சுக்கு இருக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் கூட போனை ஏதாவது நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் ஏற்படுது. எனக்கு இந்த சர்ச் ரொம்ப எதுக்கு தர முடியும்? எப்பவுமே திறந்துடும், எப்போ வேணா இங்க உட்காந்துக்கலாம், எப்போ வேணா ஜெபம் பண்ணலாம். நான் ஐசக் பிரதர் பாத்துக்கிறேன், சில நேரத்துல காலையில ஜெபம் பண்ணுவார். நிறைய பேர் இந்த மாதிரி வரணும். திருச்சபை அதற்கு தான் திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை ஜெபத்திற்கு ஒப்பு கொடுக்கிறானோ, வேத வாசிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறானோ, கர்த்தர் அவன் மூலமாய் அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை, அந்த நகரத்தை, அந்த கிராமத்தை ஆண்டவர் சந்திக்க முடியும். நீங்கள் ஜெபிக்கிறவெல்லாம் இருக்கணும். இந்த சும்மா தோத்திரம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்க நினைவுகள்லாம் வரணும்னா நல்லா ஜெபிக்கணும், முழங்கால் படிட்டு முழங்கால் யுத்தம் பண்ணணும். சரிங்களா? அப்போதான் இந்த மாதிரி அடிக்ஷன், இந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருக்கிற. அடுத்தது ரொம்ப முக்கியம், இந்த அடிக்ஷன்ல நிறைய இருக்கு. ஹெராயின் சாப்பிட்றாங்க, கொக்கைன் சாப்பிட்றாங்க, அப்புறம் ஹான்ஸ் சாப்பிட்றாங்க, அப்புறம் கூலிப்புன்னு ஒண்ணு இருக்கு. இது மாதிரி நிறைய காரியங்களை இன்றைய நாளிலே வாலிப பிள்ளைகள் மாற்றிட்டு சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன தெரியுமா? ஹோப்லெஸ்னஸ், வாழ்க்கையிலே நம்பிக்கையிலே போயிடுச்சு. நிறைய பேர் கேளுங்க, என்னப்பா தம்பி ஆக போற? தெரியல. தங்கச்சி என்னம்மா படிக்கிற, என்ன ஆக போற? தெரியல. +2 முடிச்சுட்டு என்ன பண்ண போற? தெரியல. வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து நிறைய வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் கூட 2 விதமா இருக்கும். ஒண்ணு நம்பிக்கை இல்லை, இன்னொன்னு 2வது, அது அப்புறமா சொல்றேன். நம்பிக்கை இழந்து, அதனாலதான் இன்றைக்கு தற்கொலைகள் அதிகமாக காணப்படுகிறது. அவங்களால அழுத்தத்தை கையாள முடியல. படிப்பு அழுத்தம், குடும்ப அழுத்தம், இதனால தாங்க முடியாதனால நிறைய பேர் இந்த லவ் ஃபெயிலியர், அது கூட ஒரு அழுத்தம் ஆயிடுச்சு. காதலிக்கலன்னா ஐயோ எல்லாமே போன மாதிரி, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி, அந்த ஒரு அழுத்தம். கூட இருக்கிற தோழிகள், நண்பர்கள் எல்லாம் கொடுக்குற அழுத்தம் என்ன தெரியுமா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா, அப்படி அந்த அழுத்தத்திலே நிறைய பேர் என்ன பண்றாங்க? சிக்கிக்கிறாங்க. கடைசியில என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் எதுல போய் மாட்டிக்கிறாங்க தெரியுமா? பிரெக்னன்சி, சிறு வயதிலே, திருமணத்துக்கு முன்பாகவே பிள்ளை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட சிக்கல்ல இன்னைக்கு வாலிப மக்கள் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் இதுல சிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க என்ன பண்றதுன்னு தெரியல. டிப்ரெஷன், அழுத்தம், ஆங்ஸைட்டி, அளவுக்கு மிஞ்சி எதிர்பார்ப்பு. எனக்கு அது போன் வேணும், எனக்கு பைக் வேணும், இப்படின்ற
வயசுக்கு மிஞ்சின, குடும்பத்துக்கு மீறிய எதிர்பார்ப்பு. அவங்க குடும்பத்துல அவங்க அப்பா சாதாரண ஒரு விவசாயியா இருப்பாரு. ஆனா பிள்ளைகளோட எதிர்பார்ப்பு பாருங்களேன், எனக்கு ஒரு பெரிய போன் வேணும், எனக்கு ஐபோன் வேணும், எனக்கு இந்த போன் வேணும், எனக்கு இந்த பைக் வேணும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி, இப்படி அதிகமான எதிர்பார்ப்புகள். இன்னொன்னு ஒண்ணு, கேரியர் சுப்ரீம். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, முன்னெல்லாம் ஒரு வேலையில ஒழுங்கா வேலை செய்வாங்க, இப்ப அப்படி இல்ல. ப்ரொக்ரெசிவ் பீப்புள் ஆயிட்டாங்க. ப்ரொக்ரெசிவ்னா ஒரு வேலையில உருப்படியா இருக்க மாட்டாங்க, மாறினே இருப்பாங்க. என்னப்பா இப்பதான் அந்த கம்பெனில இருந்து இப்ப எங்க, அங்க மாறி, அங்க சம்பளம் ஜாஸ்தி, அப்புறம் அங்கிருந்து அங்க போயிடுவாங்க. ப்ரொக்ரெசிவ். வாலிபர்களுக்கு நிலையா இருக்கக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கு இல்லை. ஒரு இடத்துல இருந்து உயர்வும் அப்படின்ற மனப்பான்மை கிடையாது. அந்த காலத்துல பின்னாடி இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் ஒரே இடத்துல நீங்களா பல வருஷமா வேலை செய்வீங்க. ஏன் அப்படி வேலை செய்யும்? உங்களுக்கு அது பிடிக்கும். ஆனா இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் அப்படி இல்லை. கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க, அப்புறம் செட் ஆகலன்னுவாங்க. என்னது செட் ஆகல அப்படின்னு அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகள், எனக்கு செட் ஆகலைங்க, இது வேலைக்கு ஆகலைங்க. பாவம் செய்வதற்கு இன்னொரு சாக்கு சொல்ற, இதெல்லாம் நார்மல். ஏன்பா இந்த தப்புலாம் செய்யறேன்? இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க, எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். என்னது, இட்ஸ் ரொம்ப நார்மலுங்க, இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. யாருங்க சொன்னா ஆபாச படம் எல்லாம் பாக்குற தப்புன்னு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாக்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பெரிய பிக் டீல், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசி நிக்கிறீங்களே அப்படின்னா. அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை கூல், இட்ஸ் ஹாட் மச்சி, இந்த மாதிரி வார்த்தைகளை வாலிப பிள்ளைகள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஹாட்னா அது அவங்களுக்கு என்ன ஆகுது, புஷ்டியை கொடுக்குது, ஒரு போஷாக்க கொடுக்குது. இட்ஸ் கூல், கூல் மச்சின்னு வாங்க, கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் பயன்படுத்த, இட்ஸ் கூல், இது நல்லா இருக்குது. எதை செய்தாலும் அது தவறான செயல் செய்யும் போதும் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். செக்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள். அவர்களுடைய அடையாளத்தை தொலைத்து போட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை தொலைத்து போட்டார்கள், நவீன காலத்தோடு ஒன்றி போய் விடுகிறார்கள். இன்னைக்கு என்ன இருக்குது, ட்ரெஸ் பண்ணணும், ஹைஃபையா இருக்கணும், நிறைய சாப்பிடணும், இதுதான் இன்றைய வாலிப மக்கள் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். அன்பு தம்பி தங்கச்சி, நீ இதுல மாட்டிட்டு இருக்கிறனா, இன்னைக்கு செய்தி, ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். நீ இதுல இருந்து வெளியில வரணும்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையானது. ஒருவேளை நீங்க இன்னைக்கு வாலிபப்பங்களா வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப், முன்னெல்லாம் நம்ம முகமுகமா பேசுவோம், அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும், கவனிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி இல்லை, போன்ல பேசுறதா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நேர்ல பேச மாட்டாங்க, போன்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட சாட் பண்ணுவாங்க, போன்ல வீடியோ கால் பேசுவாங்க. நாங்க நிறைய டிராவல் பண்றோம், நாங்க பார்த்துருப்போம், நிறைய பேர் வாலிப பசங்க போன்ல பேசிட்டே இருப்பாங்க. நான் தப்புன்னு சொல்லல, இன்னைக்கு வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். நேர்முகமா பேசினா தோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க, கவனிச்சிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது சில பேர்லாம், என்ன இவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு போவாங்க. ஆனா இதே போன்ல ஹவ் ஆர் யூ கேட்டா உடனே பதில் வரும். போன்ல ஏதாவது போட்டா உடனே மெசேஜ் ரிப்ளை வரும். ஸ்டேட்டஸ்ல நம்ம ஏதாவது ஒரு போட்டோன்னு உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்படிப்பட்ட வாலிபர்கள் என்ன செய்யறாரு? ஒரே ஒரு ஆளை பத்தி நாங்க பார்க்கிறோம். பிரசங்கியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னங்க வாலிபர், மைக் சரியா வைங்க தம்பி. நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் பைபிள்ல சிருஷ்டிகரை நினை வாலிப நாட்களில் சொல்லியிருக்கேன்? ஏன் வயசானவன நினைக்க கூடாதா? எல்லாம் ஆடி ஓடி ஓஞ்சி போன பிறகு நினைக்க கூடாதா? இல்ல, வாலிபம் ரொம்ப முக்கியமான வயசு. வாலிப நாட்களில் நீ கடவுளை யோசிக்கலன்னு வையேன், அதுக்கு இடையில ஒரு 6 வசனம் இருக்கும், அதை மட்டும் விட்டுட்டு 7ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம் வாசிச்சு முடிங்க. வாலிபனே, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் பாருங்க, வாலிப நாட்களில் சிருஷ்டிகள் நிலைன்னு சொன்னாரு 1ஆம் வசனம். 6ஆம் 7ஆம் வசனத்துல செத்து போறதுக்கு முன்னாடியாவது நீ நினைச்சிடணும். நீ நாளைக்கு கூட செத்து போலாம். ஆமாங்க, சாவு யாரையும் நிறுத்தாதுங்க, தெரியுமா? நீ நாளைக்கு கூட மரணம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள். வாலிபனே, உன் வாலிப நாட்கள். தம்பி மறுபடியும் 1 வசனத்தை வாசிங்க. 1 வசனம் 12:1.
நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எப்ப நினைக்கணும்? வாலிப நாட்களில். ஒருவேளை நீங்க எல்லாம் வயசு ரொம்ப ஆயிடுச்சு, இனிமே நினைக்கணுமா வானமான, தயவுசெய்து அப்படி கிடையாது. வாலிபம் ரொம்ப முக்கியம். அந்த ஏஜ்ல தான் என்ன பண்ணுவோம்? எதை வேணா செய்ய தூண்டும். நான் எது வேணா நான் செய்வேன், எது வேணா இஷ்டமா செய்வேன், என்னை யாரும் கேட்க கூடாது. ஐ எம் a free bird. என்னது? நான் ஒரு சுதந்திர பறவை அப்படின்வாங்க. கவனிச்சிருக்கீங்க? என்னை யாரும் கேட்க கூடாது. சின்ன இந்த வாலிப பசங்களை போய் கேட்டு பாருங்களேன், ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, இதெல்லாம் தப்பு தானேப்பா, நீங்க யாரு எனக்கு சொல்றது, உங்க வேலையை பார்த்துன்னு போங்க. வேதம் சொல்லுது, வாலிபனே உன் வாலிபன் நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை. அதே வேதம் கொஞ்ச நேரம் இடையில கொஞ்சம் 6 வசனம் இருக்கும், இதெல்லாம் படிக்க டைம் இல்லை. 7ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும் தம்பி. பார்த்தீங்களா? வாலிப பிரயாணத்திலே யோசின்னு தான் சொல்லிடு. நீ திங்க் பண்ணும், ஐயோ கடவுளுக்கு விரோதமா இப்படி செஞ்சுட்டேனே, என் வாலிபத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, சின்ன வயசுல தகாததெல்லாம் பார்த்து என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேனே அப்படின்னு நீ நினைச்சுன்னுக்கிறியா? வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு ஆளை பத்தி பார்க்க போறோம். யோபு புத்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு யோபு புத்தகத்துல இருக்கிற 3 நண்பர்கள் பேர் தெரியும்? பில்தாட், ஜோபார், அப்புறம் யாரு 3வது? எலிபாஸ். இன்னொரு ஆள் இருக்கிறார், அவர் பேர் சொல்லின்னு பார்ப்போம். இன்னும் ஒருத்தர் இருக்கிறார். இந்த யோபின் புத்தகத்துல இவங்க 3 பேர் மெயின் கேரக்டர். யோபு ஒரு கேரக்டர், இன்னும் ஒருத்தர் வருவார், அவர் பேர் என்ன? வேதத்தை வாசிக்கணும் தம்பி தங்கச்சி. வாலிபன் நாட்கள்ல நீ பைபிள் படிக்கலன்னு வையேன், முடிஞ்சிச்சு கதை. இட்ஸ் ஓவர். கத்தம் கத்தம். என்னது? கத்தம் கத்தம். நீ பைபிள் படிக்கலன்னு வையேன், முடிஞ்சு போச்சு. வாசிக்கலாம் யோபின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யெகூ. இந்த யெகூ பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோபு புத்தகத்தை எத்தனை பேரும் வாசிச்சிருப்பீங்க? யெகூவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க பாக்குறத பார்த்தாலே தெரியுது, யெகூவா, ஏகுபா, ஏமிப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. யெகூ என்கின்ற ஒரு வாலிபனை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த யெகூ யாரு? யெகூவுக்கு மொத்தம் 6 அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, கண்டிப்பா புரியாது. அந்த 6 அதிகாரமும் கண்டிப்பா புரியாது. இந்த யெகூவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இந்த யெகூ எப்படிப்பட்டவர்? வாசிமா 6ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆதலால் பரிகேலின் குமாரன் யெகூ என்னும் எபூசியன் பிரதித்திரமாக, நான் இளம் வயதுள்ளவன். அவன் யாரு? இளம் வயது ஒரு வாலிபன். யெகூ யாரு? ஒரு வாலிபன். யோபு அவன் 3 நண்பர்கள், அவனை காட்டிலும் வயசு ஜாஸ்தியானவங்க. இந்த யெகூ யோபுக்கு பேச போகிறான், இந்த 3 நண்பர்களோட பேச போறான். இந்த யெகூ எப்படிப்பட்டவன்? யெகூ ஒரு நல்ல முன்மாதிரி. நீங்கெல்லாம் நிறைய ரோல் மாடல் வச்சிருக்கீங்க. 18ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 93, 99, 43. இதெல்லாம் உங்க நம்பருக்கு தெரியும்ல. 18 யாருப்பா? 7 யாருப்பா? 93 யாருப்பா? தெரியல. 1ஆம் நம்பர் யாருப்பா? இல்ல. சரி, நல்லா நம்பர் எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்பர் தெரியல. சரி, நீங்க போய் கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்போ யார் உனக்கு முன்மாதிரியா இருக்கிறார்? இன்றைக்கு நிறைய, நான் யாரையும் தவறா சொல்லல, உங்களுடைய முன்மாதிரி இந்த யெகூ ஒரு நல்ல முன்மாதிரி நம்ம எல்லாருக்கும். இந்த யெகூ எப்படிப்பட்டவர்? மிகவும் தாழ்மையானவர். நம்பர் 1, அவர் மிகவும் தாழ்மை உள்ளவர். ஏன் தெரியுமாங்க? அவர் தன்னுடைய வாலிபத்தை குறித்து கவனமா இருந்தார். யாரெல்லாம் வாலிபத்தை, சின்ன வயசை குறித்து கவனமா இருக்கிறியோ நீங்கெல்லாம் யாரு? தாழ்மையுள்ளவர். சில பேர் அசல் என்னவா, இதுதான் என்ஜாய் பண்றதுப்பா, என்ஜாய் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ஜாய் பண்ணணும். நிறைய பேரு இன்னைக்கு, நான் சொல்ல விருப்பப்படல எந்த ஆஸ்பத்திரின்னு, அந்த ஆஸ்பத்திரியில கிட்டத்தட்ட 80லிருந்து 100 பேரு ஓரல் கேன்சர்னா வாயில புற்றுநோயோட வராங்க. அவர்களோட வயதெல்லாம் பாத்தீங்கன்னா 35 வயதுக்கு கீழே இருக்குதான். இது எதனால வருது அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். வாயில எப்படி புற்றுநோய் வரும்?
அதிகமாக இன்றைக்கு நான் சொல்றது இன்றைக்கு இன்னும் 10 வருடம் கழிச்சு நிறைய பேர் வாய்ப்புற்று நோயினாலே அவஸ்தைப்பட போறாங்க. வாலிபனே, உன் வாலிபத்தை குறித்து கவனமாய் இல்லாமல் இருப்பாயானால், இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் அநேகர் வாய் கேன்சர்ல வந்து நிக்கிறாங்க. யார் தெரியுமா அவங்க? வாலிபர்கள். உன் வாலிபத்தை குறித்து நீ அசட்டையா யோசிக்கிறியா? எப்படி யோசிக்கிற? இந்த லைஃப்ல என்ஜாய் பண்ணையா, இந்த லைஃபை விட்டுட்டு அப்புறம் எப்ப போய் என்ஜாய் பண்றது? வண்டியை முன்னாடி தூக்குறது, பின்னாடி தூக்குறது. பொம்பளை பசங்க கூட இப்ப வண்டி எல்லாம் முன்னாடி வீல தூக்குதுங்க. ஆமா, ஆம்பளைங்க நிகரா ஓட்டுறாங்க. நம்ம மெதுவா போனா நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. அப்படி போறாங்க, இப்படி தூக்கிட்டு போறாங்க. பயமா இருக்குது. என்னன்னா வாலிபம் அவங்க. அடுத்தது 2வது யோபின் புத்தகம், அதே 11ஆம் அதிகாரம் 32, 11, 12. இந்த யெகூ கவனிக்கிறவரா இருந்தா. He was a listener. வாசிங்க 11. இதோ உங்கள் வசனங்கள் முடிய மட்டும் காத்திருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். ஒரு நிமிஷம். அப்புறம் பாரு. இந்த யெகூ நல்ல கவனிக்கிறவனா இருந்தான். நீ வாலிபன் நாட்களில கவனிக்கணும். இப்போ நீங்க எத்தனை பேர் நான் சொல்றது கேட்கறீங்கன்னு தெரியல. பாஸ்டர் அம்மா நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதெல்லாம் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு தாய் மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்ல? உண்மையா சொல்றாங்க. இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையிலிருந்து பேசுறாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஏன் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறார்கள்? ஏன் அதெல்லாம் சொல்லணும்? உங்களை நேசிக்கிறார்கள். நீங்களும் இயேசுகிட்ட வரணும் அப்படின்ற விருப்பத்துலதான் அவங்க வாழ்க்கையிலிருந்து பேசுகிறார்கள். ஏதோ உங்களை எல்லாம் சொல்லி ஏதோ தெரியப்படுத்தணும் இல்ல, வாழ்க்கையிலிருந்து பேசணும். உன் வாழ்க்கையிலிருந்து நீ என்ன பேசுகிறாய்? உன்னை பார்க்கிறவர்கள் எதை பார்க்கிறார்கள்? நீ போனா உன் பின்னாடி எத்தனை பேர் வர்றாங்க? உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய நல்ல குணத்தை பார்த்து எத்தனை பேர் வராங்க? யோனத்தான் என்கின்ற ஒரு நல்ல நண்பன் உனக்கு உண்டா? நீ செய்யற தப்பை யாராவது உணர்த்துறாங்களா? உன் ஃப்ரெண்டு நீ தப்பு செய்யும் போது என்ன சொல்றான்? செய்யறா மச்சின்னு சொல்றானா? டேய் இது தப்புன்னு சொல்றானா? எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உனக்கு இருக்கிறான்? புது கல்வி ஆண்டுக்குள்ள போயிருக்கிறீங்க நிறைய பேரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுங்க. புது காலேஜுக்கு போறீங்க. உன் ஃப்ரெண்டு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்றது நல்லா கவனமா. உன்னை தப்பு செய்ய தூண்டுறானா அப்படிப்பட்ட ஃப்ரெண்டோட சேராத. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லு, துன்மார்க்கர் நிற்கும் இடத்துல நிற்காமல் பரியாசர் உட்காரும் இடத்துல உட்கார். தயவு செய்து அதை தவிர்த்துரு. உன் வாழ்க்கை செழிக்கணும்னா, உன்னை சின்ன வயசு நீ புது ஸ்கூல்லாம் போயிடல, உன் ஃப்ரெண்டு சொல்லுவான், டேய் இதெல்லாம் சாப்பிடலாம்டா, ஒன்னும் தப்பு கிடையாதுடா, நல்லா இருக்கும்டா, மிதக்கிற மாதிரி இருக்கும்டா, ஜாலியா இருக்கும்டா, லெட்டர் குடுறா அந்த பொண்ணுக்கு, அவ உன்னை பார்க்க. தவறானது, இதெல்லாம் தவறானது. சின்ன பிள்ளைங்களாம் கவனமா இருக்கணும் யாரோட நீங்க பேசுங்க. இந்த யெகூ நல்லா கவனிக்கிறான். நான் சொல்றதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. புதிய கல்வி ஆண்டுக்குள்ள போயிருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க, காலேஜுக்கு போறவங்க நல்லா கவனிங்க. புது வேலை ஸ்தலத்துக்கு போறவங்க கவனிங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசிமா இப்போ. நான் உங்கள் சொல்லை கவனித்தேன், ஆனாலும் இதோ உங்கள் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்லுகிறவன் இல்லை. பாருங்களேன், கவனிச்சு கேட்டாதான் சாமுவேல் ஏலி என்ன சொல்றாரு கவனிச்சார். அதனால்தான் சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆனாரு. நல்லா கவனிச்சிங்கன்னு வைங்களேன். உங்க பெற்றோர், உங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர், இங்க நிறைய அக்காமார் அண்ணமாரெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க கவனிச்சு கேட்டாதான், நான் சிம்பிளா சொல்ல, நீ உருப்பிடுவேன்னு. நீ உருப்பிடுறதும் உருப்பிடாம போறதும் உன் கையில தான் இருக்கு. கவனித்து கேட்கிறாயா? 3வது, இன்றைக்கு ஏன் தெரியுமா கவனிக்க மாட்டாங்க பிள்ளைங்க? அரகன்சி. பாத்தீங்களா, அவரு பெரியவர், அவர் சொல்லிட்டு போயிடுவாரு, பெருசு, அதுக்கு வேலை இல்லை, அதெல்லாம் முடிச்சிச்சு. இப்போ வந்து செல்லுது அரகன்ஸ், முரட்டாட்டம். இன்னைக்கு நிறைய பேர் கவனிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமா, அவங்க எல்லாம் ரொம்ப யோகியமா. இந்த மாதிரி மனப்பான்மை இருக்கிறவர்கள் யெகூவை போல கவனிக்கணும். 3வது, இதுலயே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல நல்லா கவனி. சின்ன பசங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. கவனிங்க. அக்கா நல்ல வாசி. 1 தீமோத்தேயு 4:12.
உன் இளமையை குறித்து உன் இளமையை குறித்து, உன் முதுமையை குறித்தல்ல, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. பாருங்க, ரொம்ப முக்கியம். நீ தப்பான வழியில நடந்தன்னு வையேன், இது பார் கருதலையா இருக்குது பார் அப்படின்வாங்க. இதே நீ நல்ல பையனா நல்ல பொண்ணா இருந்தானா, பெத்தா ஒரு பையனை பெக்கணும், ஒரு பொண்ணை பெக்கணும், இந்த மாதிரி பொண்ணை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றாங்க? உன் இள வயதை குறித்து. வாசிமா. நீ வார்த்தையிலும் எதுல நீ பேசுற பத்தியா? கெட்ட வார்த்தை பேசுறியா? என்ன வார்த்தை பேசுற? இப்பெல்லாம் சரளமா பேசுறாங்க கெட்ட வார்த்தை, டிக்ஷனரியில இல்லாதெல்லாம் சொல்றாங்க. ஆமா, கெட்ட வார்த்தை. வார்த்தையில் நீ என்ன பேசுற ரொம்ப கவனமா இருக்கணும். தம்பி தங்கச்சி வீட்டுல சண்டை கோவம் வந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை. வார்த்தையிலும் நடக்கையிலும் நடத்தை, உன்னுடைய நடத்தை எப்படி இருக்கணும்? மரியாள் மிகவும் நீதிமானா இல்லை. அதனாலதான் இயேசு மரியாள் இடத்துல பிறந்தார். நாசரத்துல எத்தனையோ பெண்கள் இருந்தாங்க, இயேசு ஏன் மரியாளை தேர்வு செய்தாள்? மரியாள் உத்தமம். இளம் வாலிபத்திலே மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாள். அப்போ எவ்வளவு நீங்க வார்த்தையிலும் நடக்கையில எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ நடக்கும் போது எல்லாம் கை கூப்பிடணும், அப்பா கை தட்டக்கூடாது. புரியுதுங்களா? வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பியிலும். எதுலமா? எதுமா? கற்பியிலும். கற்பு என்பது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. எல்லாம் பெண்கள் தான் கற்புள்ளவங்களா இருக்கணும், அப்படி கிடையாது. ஆண்களும் கற்புள்ளவர்களா இருக்கணும். விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. எப்படி இருக்கணும்? விசுவாசிகள் ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது, மாதிரியா இருக்கணும். மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து, ஏய் இந்த பையன் பாருடா, எத்தனை நல்ல பையனா இருக்கிறான், இந்த பொண்ணு பாரு எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறான். விசுவாசி வார்த்தை, நீ பேசுறது, நீ நடந்துக்கிறது எல்லாத்துலயும் நீ மாதிரியா இருக்க. ஒரு மாதிரியா இருக்க கூடாது. முடி இப்படி சுருட்டி முன்னாடி ஒட்டுக்கிறது, இப்படி கிருதா இது புருவத்தை வெட்டிக்கிறது, இந்த மாதிரி சொல்லல. உன் வார்த்தை, உன் நடத்தை எப்படி இருக்க? எல்லாம் இப்ப சைட்ல இப்படி விடுறானுங்க, 2 கோடு விடுறானுங்க. இன்னத்துக்கு 2 கோடு விடுறாங்கன்னு தெரியல. அன்னைக்கு பாக்குற இங்க மட்டும் வெட்டின்னு வராங்க, ஏன்னு தெரியல. ஏன்டா அங்க வெட்டுன்னு தெரியல. அவங்களுக்கு கலர் அடிச்சுக்கிறாங்க, முடி ஒன் சைடு வெட்டிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. முதல்ல தலை இப்படிதான் சீவுவோம், இப்ப அப்படி சீவ மாட்டாங்க, கீழ இருந்து சீவுறாங்க, கீழ இருந்து சீவி மேல கொண்டு போறாங்க. எல்லாம் மாறி போச்சு. உன் வார்த்தையிலும் உன் செயலிலும் நீ என்ன செய்யறங்க. இந்த பசங்களை, நீ பெரிய ஆளு வாலிபனா இந்த பசங்க எல்லாம் உன்னை பார்ப்பாங்க, ஏய் இந்த அண்ணா என்னடா இப்படியே சீவினா இருக்கிறாரு. நானும் அவங்க அம்மாட்ட போய், நானும் அம்மா அப்படி சீவு போறேன், முடிய வெட்ட மாட்டேன்னுவான். வார்த்தையில். அடுத்தது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22, 23. ஆமா, புதர் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம். வாசிமா வேகம். 2 தீமோத்தேயு 2, 22, 23. அன்றியும் பாலியத்துக்குரிய உன் இளமை குறித்து கவனம். யாரெல்லாம் பாருங்க வயசுக்கு வந்தீங்களோ கவனமா இருக்கணும். நீ என்ன பேசுற, என்ன யாரோட பழகுற. இந்த கேப் பையனை கொஞ்சம் பாருங்க ஐயா, இந்திரஜித் ஐயா, இந்த பசங்க 2 பேரும் விளையாடிட்டே இருக்கிறாங்க. வாசிமா. இச்சைகளுக்கு நீ விலகியோடி. இச்சைகளுக்கு விலகணும், ரொம்ப முக்கியம். இச்சைகளுக்கு விலகணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் கிடையாது, இது பருவம் அடைந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். உன் இச்சைகளுக்கு விலகி என்ன பண்ணும்? ஓடணும். யோசேப்பு என்ன பண்றாரு? அந்த அம்மா வா என்னோட இரு அப்படின்றாங்க. அவங்க இது டெய்லி ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவன் என்ன பண்ணான்? ஓடி போயிட்டான். பாவம், இங்க போன தப்பு நடக்கும்னு தெரியும்னா அந்த இடத்து ஓடி போயிரு, அங்க போகாத. புரியுதா யாருக்கு சொல்றேன்னு? யாருக்கு சொல்றேன்னு அவங்களுக்கு புரிஞ்சா சரி. ஓடி போயிடு. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாருங்களேன். அப்போ உன் வாலிபம், இளம் வாலிப பருவம். சில பேர் சில பேர் இப்பதான் பெரிய பிள்ளைங்களா இருக்கு. நீங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னுடைய கற்பிலே மிக ஜாக்கிரதையா இருக்கணும். இஷ்டம் போல எல்லாம் இருக்கக்கூடாது, எங்க வேணா போகக்கூடாது. கவனமா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலங்களிலே நாம் இருக்கிறோம். அடுத்த குறிப்பு, பெரியவர்களை மதித்தவனாயிருந்தான் இந்த யெகூ. வாசிக்கலாம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
யோபின் புத்தகம் 32:7. பெரியவங்களை மதிக்கணும். எத்தனை பேர் பெரியவங்களை எல்லாம் மதிப்பீங்க? முன்னெல்லாம் காலில் உழ சொல்லுவாங்க, இப்பெல்லாம் காலில் எல்லாம் ஹாய்ன்றாங்க. இப்பெல்லாம் என்னது ஹாய்? வாசிமா 32:7. முதியோர் பேசட்டும், முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும். ஏன்னா பெரியவங்க கிட்டதான் ஞானம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அனுபவம் இல்லையா? நான் தப்பான காரியத்தை உனக்கு சொல்லி கொடுப்பேனா? இல்லையே. முதியோர் பெரிய உங்க வீட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்ப்படுவீங்க? கை காட்டுங்க. எங்க அப்பா அம்மா சொல்றது அப்படியே கண்ணை மூடினே நாங்க நம்பிடுவேன். வெரி குட், வெரி குட். நீதிமொழிகளின் புத்தகம் 19:20 வாசிங்க. வேகமா. ஐயோ. உன் அந்நிய காலத்தில், உன் அந்நிய காலம்னா உன்னுடைய வாலிப நாட்களில நிறைய பேர் பெற்றோரை மதிக்கிறதே கிடையாது. எங்க அம்மா ஒரு 78 வயசா இருக்கும். அப்ப பாத்ரூம்ல இடுப்பு உடஞ்சு போச்சு. அவங்க என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? கவனிங்க. அவங்க குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? குழந்தை எப்படி? அவ்வளவும் நான் தான் செஞ்சேன் எங்க அம்மாவுக்கு. 1 வருஷம் படுக்கையா இருந்தாங்க. பாத்ரூம் போறது எல்லாமே என் தாய்க்கு நான் செய்வேன். என் ஒய்ஃபுக்கு இருக்காங்க, வேணா கேட்டு பாருங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல. உன் தாய் தகப்பனை மதிக்கிறியா? பிள்ளைங்களாம் நிறைய பேர் அப்பா அம்மாவை தயவு செய்து மதிங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவை மதிங்க. அம்மா சொன்னாங்கல்ல, எங்க அம்மா இன்னைக்கு எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்றாங்க. அவங்க அம்மாவை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நடமாடும் சாட்சி தான் அருமையான பாஸ்டர். அவங்க வாழ்க்கையில இருந்து நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் இது வரைக்கும் அப்பா அம்மாவை நேசிக்கல, மதிக்கலன்னா இன்னைக்கு போய் அம்மா ரொம்ப சாரிம்மா, நான் உங்களை ரொம்ப மோசமா நடத்திட்டேம்மா, ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டேம்மா, மதிக்கவே இல்லைம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா எவ்வளவு வயசானாலும் நம்ம மதிக்கணுங்க. எவ்வளவு வயசானாலும். நான் தான் சொன்னேன், 78 வயசு எங்க அம்மாவுக்கு. அவங்க பாத்ரூம் தூங்க போவேன், என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே அவங்களுக்கு போய் அந்த பெட் ஃபேன் இருப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேலையை செஞ்சுட்டு இதெல்லாம். தகப்பனையும் தாயை நீ மதிக்கிறியா? உங்க அப்பா அம்மாவை கண்ணீர் விட வைக்கிறியா? உங்க அப்பா அம்மாவை கண்ணீர் விட வைக்கிறியா? நீ வேதனையா உங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கிறாங்க? உனக்கு ஒன்னும் தெரியல, மக்கு என்ன, உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது யோபின் புத்தகம் 32:8. 32:8 முடிச்சிடலாமா? ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். இந்த யெகூவுக்கு ஆவியானவர் துணையோடு இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்காக நீ வாழ வேண்டும் என்றால் உன் வாலிப நாட்களிலே யோவேல் 2:28 சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். இந்த ஆவி உன்னிடத்திலே இல்லாமல் இருக்குமானால் நீ ஆண்டவருக்காக அல்ல, உன் குடும்பத்துக்காக கூட சாட்சியா வாழ்ந்து. ஆவியானவருடைய மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லுகிறார். இந்த ஆவி உன்னை கண்டித்து உணர்த்தும். இந்த ஆவி உன்னை சத்தியத்தில் நடத்தும். இந்த ஆவி உன்னை நல்வழி ஒழுங்குபடுத்தும். உன்னை ஒழுங்குபடுத்துறது எது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். இந்த யெகூவுக்கு இருந்தது எது? பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்தனால்தான் அவன் எல்லாம் மதிக்க கத்துக்கிட்டான், தாழ்மையா இருக்க கத்துக்கிட்டான், பெரியவர்களுக்கு என்ன செய்யணும், எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு நீண்ட அதிகாரம் கொடுக்கப்பட்ட வேதாகமத்திலே இந்த யெகூவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. வேற யாருக்குமே பைபிள்ல கொடுக்கப்படவே இல்லை. ஏனென்றால் அவன் உத்தமனாய் இருந்தான். சின்ன பையன்தான், யங் மேன் தான், பட் அவன் ரொம்ப பரிசுத்த ஆவியோடு உத்தமனாய், அதாவது சொல்லும் கரைத்திரையற்றவனா. நீயும் வாலிபனே, நீ கரைத்திரையற்றவனாக இருக்க வேண்டும். உன்னிடத்தில் ஒரு பிழையும் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக யோபின் புத்தகம் 33:18-19 வாசிக்க வேணாம். அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்தான். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி இருந்தனால்தான் யோபு கூட பேச ஆரம்பிச்சான். இந்த 3 நண்பர்கள் தப்பான காரியத்தை சொல்றாங்க. அப்ப யெகூ சொல்றான், நீங்க பேசுறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்றான். எப்படி முடிந்தது? ஆண்டவர் மேலே வைராக்கியமாய். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஒரு அறைகூவல் விடுகிறேன். கடவுளுக்காக வைராக்கியமா இருக்கீங்களா? IPL பார்த்தேன், ஃபைனல் மேட்ச்ல நான் பார்த்தேன். மேட்சை பார்க்கல,
அந்த கார்னர்ல பார்த்தேன் 65 கோடி மக்கள் அந்த ஃபைனல் மேட்சை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஆண்டவரே, இந்த 65 கோடி மக்கள் அவர்களுக்கு நித்தியத்துக்கு கொண்டு போகாததை பார்க்கிறார்களே. 65 கோடி மக்களுங்க, 143 கோடி மக்கள் உள்ள இந்திய தேசத்திலே பாதி பேர் IPL பார்க்கறாங்க. நான் தப்பு சொல்லல, IPL பார்க்க வேணாம்னு சொல்ல. ஆனா உன் வாலிப நாட்களிலே நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய வாலிபத்தை என்ன செய்யற? நீ என்ன யோசிக்கிற? உங்க அப்பா அம்மாவை மதிக்கிறையா? ஒரு உண்மை உள்ளவனா, யோபின் புத்தகம் 33:3, அவன் உண்மை உள்ளவனா இருந்தான், நேர்மை உள்ளவனா இருந்தான். அவன் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் நேர்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஒரே ஒரு பாட்டை நான் பாடிட்டு அருமையான பாஸ்டமாட்ட கொடுத்துறேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இது சிந்திக்கும் காலம். யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க போறீங்களோ, ஆண்டவரே என் வாலிபத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பாடல் பாடும் பொழுது உங்களை ஒப்பு கொடுக்கலாம். மியூசிக் இல்லைன்னா பரவாயில்ல. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. தம்பி, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம். வாலிபனே, இது செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க கையில் பார்க்கலாமா? தயவு செய்து ஏஞ்சி நில்லுங்க. எல்லாரும் ஏஞ்சி நிக்காதீங்க. ஆண்டவருக்காக என் வாலிபத்தை நான் கொடு. வாலிபர்கள் மட்டும், பின்ன வயசானவங்களாம் அப்புறமா கை கொடுக்கலாம். வாலிபர்கள் மட்டும் நம்ம பாஸ்டர்மா அவங்களுக்காக. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமா என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லு. தயவு செய்து முன்னாடி வாங்க. பெரிய யங் பீப்புள் மட்டும், வாலிபர்கள் மட்டும் முன்னாடி வாங்க. வாலிபர்கள் மட்டும், மற்றவங்க அங்கேயே இருங்க. வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க, வாங்க வாங்க வாங்க. ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ மௌனமா முன்னாடி வாங்க. நீ மௌனமாயிருக்காதே,